ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கீர் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகா, ஒரு 6 மிளகா. இது மிளகு, ஸ்டார் பூவுங்க, இதுதான் ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, லவங்கம், இது மொக்கு, அப்புறமா முந்திரி எவ்வளோ வேணாலும் போடலாம். நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, அப்புறமா நெய், ஜிஆர்பி நெய் தான் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த மிளகு முழுசாக போட்டால் நம்ம வீட்டில் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் அப்படியே நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிளகை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அப்படியே எடுத்து சைடில் வச்சுருவாங்க. அதனால் இப்படி இடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகு மட்டும் நான் இந்த மாதிரி இடித்து எடுத்துட்டேன். ஏன்னா மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கோல்டு, கஃபா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மிளகு எல்லாம் சேர்த்துட்டா நல்லது. அதனால் நான் இடித்து சேர்த்துக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். நீங்கள் வேணால் இன்னும் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. நெய் காய்ச்சிருச்சு. நம்ம இந்த முந்திரியை போட்டுக்கலாம். போட்டு அதை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா வறுத்தாச்சுங்க. நம்ம அதை எடுத்துக்கலாம், செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மிளகு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்டார் பூவு, லவங்கம், இது மொக்கு, பட்டை, இது பிரியாணி இலை, ஏலக்காய், மிளகு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஆயிடுச்சுங்க. இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிம்பிளான கீர் ரைஸ் தாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை வாசி போட்டோம், நல்லா வதக்கி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அரிசி போட்டுக்கலாம். நான் இதில் 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். 4 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். அரிசி போட்டு நான் அரிசி போட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இந்த டைமில் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், விசிலெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கலந்துக்கலாம். சூப்பராக வந்துருக்குது கீர் ரைஸு. அருமையாக வந்துருக்குது. அதனால் சூப்பராக கீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.